கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மேயான தினத்துல கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைய நாள் ஒரு காரியத்துக்கு தியானிக்க போகிறோம். சங்கீதம் 37 3வது வசனம் வாசிக்கலாமா? கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஆமேன். 4 விஷயத்துல இந்த வசனத்தை பார்க்கிறோம். 4 விஷயத்தை பார்க்கிறோம், சரிங்களா? கர்த்தரை நம்பி 1, நன்மை செய் 2, தேசத்தில் குடியிருந்து 3, சத்தியத்தை மேய்ந்து கொள் 4. சரிங்க. இந்த நன்மை செய் அப்படின்னா என்னங்க? இன்னைக்கு உலகத்துல காண முடியாத ஒரு விஷயமா இருக்கு இல்லைங்களா? நன்மை செஞ்சா கூட அதுல பாப்புலாரிட்டி தேடுறாங்க. தனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாக்குற காலமா போயிடுச்சு இன்னைக்கு இல்லைங்க. ஒருத்தர் கீழே விழுந்துட்டான், ஆனா அவனை தூக்கி விடுறத என்ன செய்யறாங்க? வீடியோ எடுத்து போட்டுறாங்க. அதுதானே இன்னைக்கு அப்படிதான் நடக்குது இல்லைங்களா? ஆபத்து காலத்துல உதவி செய்யறது கூட அவங்களுக்கு பிரயோஜனமா, அவங்களுடைய யூடியூபுக்கோ அவங்க சேனலுக்கு பிரயோஜனமா அதை மாத்துறத இன்னைக்கு பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப கர்த்தரை நம்பி நன்மை செய். இப்ப இதை சேர்த்துக்கலாமா? இப்ப இந்த உலகத்துல செய்யற நன்மை கிடையாது. யாரை நம்பி நீங்க நன்மை செய்யணுமா? கர்த்தரை நம்பி. ஆமீன். அதான் திராணி இருக்கும்போது செய்யறது கிடையாதுங்க, திராணி இல்லாத போது செய்யுது. வேதத்திலே விதவை தாய் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப பஞ்சம், அந்த தேசத்துல ரொம்ப பஞ்சம். அது சமாரியாங்கிற ஒரு தேசம், பயங்கர பஞ்சம். எல்லாரும் அந்த பஞ்சத்துல என்ன செய்யறாங்க? ஒன்னும் புரியாம இருக்கிறாங்க, இருக்கிறது சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எதுவும் கிடையாதாங்க, தண்ணி கிடையாது. அப்படி ஒரு பஞ்சம் வந்துருச்சு. அந்த நாட்கள்ல ஒரு தெய்வ மனுஷனை தேவனே அந்த ஊருக்குள்ள அனுப்புறாரு. அப்ப அந்த மனுஷி 2 விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த தெய்வ மனுஷன் அவளை பார்த்து, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அம்மா சரி தண்ணி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு திரும்பும் பொழுது, எனக்கு கொஞ்சம் அடை கொடு, ஒரு அடை கொடுன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் விசனமா போயிட்டு, என்னன்னா ஒரு கைப்பிடி தான் மாவு இருக்கு, கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்கு, இந்த 2 தான் அவங்களுக்கு இருக்கு. இன்றைக்கு ராத்திரி அதை சமைத்து அவளும் அவங்களுடைய மகனும் சாப்பிட்டுட்டு சாக போறாங்க, அவ்வளவுதான். அந்த அம்மா அந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொல்றாங்க, இவ்வளவுதான் இருக்கு ஐயா என்கிட்ட அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அந்த தெய்வ மனுஷன் அதுல கொஞ்சம் சின்ன அடையை எனக்கு செஞ்சு எடுத்துட்டு வா. அந்த ஒரு பிடி மாவு இருக்கு இல்லையா, ஒரு பிடி மாவு நீங்க உங்க கையை மூடி பாருங்களேன், அவ்வளவுதான் மாவு. அந்த மாவுல எனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வா, நீ முதல்ல எனக்கு கொடு, கர்த்தர் உன்னுடைய என்ன செய்வாரு? எல்லாத்தையும் பெருக பண்ணுவார் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த அம்மா அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை நம்பி, ஆமீன் அல்லேலூயா. இங்க இதுதான், கர்த்தரை நம்பி அந்த அடையை பண்றாங்க பாருங்களேன். இந்த மாவை 3 டிவைட் பண்ணி ஒரு சின்ன அடையை பண்ணிக்கிட்டு போயிட்டு அந்த ஐயாட்ட அடையும் தண்ணீரும் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்தபோது பாத்தீங்கன்னா, நம்ப மாட்டீங்க, வேதத்துல எழுதப்பட்டது எதுவும் பொய்யல்ல. அவங்க எடுக்க அந்த வீட்டுல அந்த பானையில இருந்த மாவு வளர்ந்து இருந்தது, அந்த கலசத்துல இருந்து எண்ணெய் வளர்ந்து இருந்தது. அவங்க எடுக்க அந்த மாவு வந்துகிட்டே இருக்கு, அந்த எண்ணெய் குறையவே இல்லை. எப்ப? பஞ்ச நாள் அளவும். ஆமேன். அந்த தீர்க்கதரிசி, அந்த தெய்வ மனுஷனும் அவர்களும் அவங்க கூட இருந்த ஜனங்களும் அதை சாப்பிட்டாங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தரை நம்பிதான் நன்மை செய்யணும். அப்ப எனக்காக நான் செய்யறேன், என் சுய பெருமைக்காக செய்யறேன் இல்ல, ஆண்டவரை நம்பி செய்யறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டார், சொல்லிட்டார், அதனால அந்த நன்மையை செய்யறேன். ஆமே. அப்படி நன்மை செய்ததுனால ஒரு பலனை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அதனால இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இது தியானித்து இருக்கிறோம். கீழே இருக்க 2 விஷயத்த நம்ம நாளைக்கு தியானிக்கலாம். அதனால இன்றைக்கு கர்த்தர் உங்க கூட பேசினதற்காய் சோத்திரம். ஜெபிக்கலாமா? எங்க நல்ல தெய்வமே, இந்த நாள் எங்க கூட பேசி இருக்கிறீங்கப்பா. நன்மை செய்யறதே இல்லாம இருக்காங்க, நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அது செய்யாது இருந்தா பாவம்னு வேதம் சொல்லுகிறது ஐயா. ஒருத்தருக்கு உதவி திராணி இருக்கும் பொழுது, ஒருத்தர் கொடுக்க திராணி இருக்கும் பொழுது, எங்கிட்ட இருக்கும் பொழுது அதை செய்யாம இருந்தா பாவம்னு சொல்லுது ஐயா. அதை நாங்க அப்பா இந்த வேலையை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரை நாங்க யாருக்காவது நன்மை செய்யாம இருந்தா, கஷ்டப்படுறவங்களுக்கு, எங்களை நம்பி இருந்தவங்களுக்கு நான் நன்மை செய்யாம இருந்தா எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உண்மை நம்பி நாங்க நன்மை செய்கிறோம், நிச்சயமா எங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வீங்க. இதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க, இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you all. Thank you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிற நாள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 37 3வது வசனம் வாசிக்கலாமா? கர்த்தரை நம்பி நன்மை செய். இது நேற்று தினத்தில் தியானித்தோம். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஆமே. இன்னைக்கு இதை தான் தியானிக்க போகிறோம். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். 2 விஷயத்தை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். தேசத்தில் குடியிருந்து என்னமா? எல்லாரும் தேசத்துலதான் குடியிருக்கிறாங்க. திடீர்னு என்னமா தேசத்துல குடியிருக்கிற எல்லாருமா சத்தியத்தை மேய்ந்து கொள்றாங்க அப்படின்னு நீங்க என்ன பார்த்து கேட்கிற மாதிரி இருக்கு. ஆனா இதுக்கு அர்த்தம்
அர்த்தம் என்ன? தேசம் என்பது திருச்சபை குறிக்கிறது. ஆமேன். திருச்சபை, தேசம் என்பது ஒரு மனுஷனை, திருச்சபைய எல்லாவற்றையும் சார்ந்ததுதான். இந்த நாள்ல பாருங்க, நம்ம குடியிருக்கிற இடம் எங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க திருச்சபைக்கு போறீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய தேசம். ஆமேன். அது வந்து பரம தேசத்துக்கான ஒரு சின்ன மாடல். அதுதான் திருச்சபை வந்து பரலோகத்துக்கான ஒரு மாடல். எப்படி இருக்கும் அப்படின்னு எங்க பார்த்தவங்க உங்க சர்ச் பார்த்தா தெரியணும். ஆமேன். நீங்க நினைக்கலாம், எங்க சர்ச்சுக்குள்ள பரலோகத்தையே பார்க்க முடியாதமா, சண்டையை பார்க்கிறோம், பொறுமையை பார்க்கிறோம், எரிச்சலை பார்க்கிறோம், கோபத்தை பார்க்கிறோம், அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமேன். அப்படி இல்லாத ஒரு திருச்சபை அப்படி யோசிச்சு பாருங்களேன். அது இல்லாம இருக்கணும். ஆவியானவர் அந்த திருச்சபையில வந்து உலாவணும். ஆவியானுடைய மகிமை காணப்படணும். ஆவியானுடைய மகிமை காணப்படுறது எப்படின்னா, ஒரு ஆராதனை வேலையில இந்த ட்ரம் அடிக்கிறது, இல்ல மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் பொழுது நல்லா கத்தி கூப்பாடு போட்டு அவங்க வந்து ஆடுறது பாடுறது, இதுதானா? அதெல்லாம் அது ஒரு வகை. அது ஒரு வகை. நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு வகை. ஆனா ஆவியான ஒரு அசைவாடுதல் என்ன செய்யும்னா, ஒரு கோபக்காரனான என்ன சாந்தமுள்ளவனா மாத்திரும். ஆவியானவர் அசைவாடினா, நான் இதுவரை திருடிக்கிட்டு இருந்தா திருட்டே இல்லாத இருதயத்தை எனக்கு தந்துடும். இதுவரை நான் விபச்சாரம் பண்ணிருந்து விபச்சாரம்ல இருதயமா எனக்கு மாறிடும். விபச்சாரம் இல்லாத இருதயமா எனக்கு மாறிடும். இப்ப இதுவரை நான் ஒரு கோல் சொல்றவளா நான் திருச்சபையில தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா வாழ்ந்துட்டு இருந்தேன். பர்சனல் லைஃப்ல அப்படி இருக்குன்னா, ஆவியானவர் வந்த உடனே இருதயத்துல அது வெளியே போயிடும். ஆமேன். இதுதான் ஆவியானவர் உலாவுகிற திருச்சபை. ஆமேன். மாற்றம் வந்துடும். அவங்களிடத்துல என்ன வந்துருங்க? மாற்றம் வந்துடும். திருச்சபைக்குள்ள இருக்கிறப்ப மட்டும் இல்ல, திருச்சபைக்கு வெளியே போனாலும் அவங்க அப்படியே வாழ்வாங்க. இந்த வாழ்க்கையை கொடுக்கிற திருச்சபை தான் அந்த நல்ல தேசம். ஆமேன். இது பரலோகத்துக்கு ஒத்த தேசம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரிங்க, அங்க குடியிருந்து அப்படின்னா உங்களுடைய குடிமதிப்பு அங்க எழுதப்பட வேண்டும். ஆமேன். ஒரு நாள் கர்த்தருடைய வருகை நாள்ல எங்கிருந்து விசாரணை தொடங்கும்? சபையிலிருந்து தான் தொடங்கும். அப்ப சபையில தான் நியாய விசாரிப்பு தொடங்க போகிறது. அங்கதான் உங்களுக்கு என்ன என்ன எழுதப்பட்டிருக்கு? குடிமதிப்பு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் வந்து அழைச்சு அவங்களை குறித்து போதகரை நிக்க வச்சு விசாரணை நடக்கும் பாருங்க. அந்த இடத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. ஆமேன். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஆமேன். அப்படி குடியிருந்து ஆமேன் சத்தியத்தை மேய்ந்து கொள். எப்படி மேய்ந்து கொள்றது? சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடைன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. 23 சங்கீதம் சொல்லுதா இல்லைங்களா? அப்ப அவர் மேய்ப்பரா பாருங்க. அப்ப நம்மளாம் ஆடு, நாமெல்லாம் யாருங்க? அப்படியே ஆடுகள், அவருடைய கைக்குள்ளான ஆடுகளும் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது. அப்ப சத்தியத்தை மேய்ந்து கொள்ளலாம். ஆடுனா என்ன செய்யணுங்க? சத்தியம் தான் நமக்கு உணவு. சத்தியம்னா என்னங்க? வேதம். வேதம் தான் நமக்கு உணவு. இதை மேய்ந்து கொள்ளணும். அப்படின்னா என்னங்க? டெய்லி வாசிக்கணும். வேதம் வாசிக்காத விசுவாசி விசுவாசி அல்ல. வேதம் வாசிக்காத ஊழியக்காரங்க அல்ல. டெய்லி வேதத்தை எடுத்து வாசிக்கணும். கர்த்தர் இதன் மூலமாக தான் நம்மோடு பேசுவார். ஆமேன். யூடியூப்ல ஒரு சின்ன ஷார்ட்ஸ் பாக்குறதுல இப்ப நீங்க இது கேக்குறீங்க, இது கர்த்தர் பேசுறாரு. ஆனா வேதம் வாசிக்கிறத விட இது கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. வேதத்துல உங்களோடு கர்த்தர் பேசுவார். ஆமேன். உங்களுக்கானது கர்த்தர் பேசுவார். நீங்க துக்கப்படுறீங்களா? வேதத்தை எடுத்து ஆறுதலா பேசுவார். நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்களா? வேதத்தை எடுத்து அதுல இருந்தா கர்த்தர் உங்க கூட பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆமே. நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்க கூட அவர் வேதத்துல சந்தோஷமா இருப்பாரு. ஆமே. அதனால சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிவது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், சத்தியத்தை அறிந்து கொண்டாதான் அந்த சத்தியம் இன்னைக்கு உங்களை விடுதலையாக்கி உங்களை மேன்மையான இடத்துக்கு கொண்டு செல்லும். அதனால நீங்க ஒரு நாளும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கூட இருக்கிறார். அந்த வார்த்தையில தேவனுடைய மகிமை இருக்கிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமேன். அதனால இன்றைக்கு நல்ல தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொண்டு பரம காணானுக்கு நீங்க சொந்தமாகணும்னு கர்த்தரை எதிர்பார்க்கிறனால நல்ல வார்த்தைக்காய் நம்ம கர்த்தரை சூத்திரம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே. இந்த நாள்ல விசேஷ விதமா எங்களோடு பேச இருக்கிறீங்க. எங்களுக்கு ஆண்டவரே தேசம் என்றால் என்ன, குடியிருப்பு என்றால் என்ன, சத்தியம் என்றால் என்ன, எப்படி மேய்ந்து கொள்வதை குத்தேன் எங்களோடு பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you all. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் உங்களை நான் சந்திப்பதில் மீண்டுமாய் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 5ஆம் தேதி 11வது மாதம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை. இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு இந்த நாட்களில்
அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நாட்களே ஒரு வார்த்தையை இந்த நாட்களே ஒரு உறுதிமொழியை நம்ம கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த உறுதிமொழிகள் ஒரு கட்டளையாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே பாருங்கள், அங்கே இந்த நாட்களை பாருங்கள், தேவன் ஒரு ஊழியத்தின் பாதையை இந்த நாட்களில் துவங்கி வைக்கிறதை பார்க்கிறோம். சீசர்களை அழைத்து இந்த நாட்களை பாருங்கள், பின்பு கர்த்தர் 70 பேர் இந்த நாட்களை நியமிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் போய் பட்டணங்களில் போய் இந்த நாட்களை அவர்கள் ரெண்டு பேராக அந்த அவர்களை அனுப்பி இந்த நாட்களை என்ன செய்கிறார், அந்த அறுவடை மிகுதியாக இருக்கிறபடினால் ராஜ்யத்தின் சுவிசேஷகம் சகல ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அவர்களை நியமித்து இந்த நாட்களிலே அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர் அனுப்புகிற வேளையிலே பாருங்கள், அவர்களை இந்த நாட்களிலே பாருங்கள், எப்படியாக அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும், எப்படியாக அந்த ஊழியத்திலே நீங்கள் தயார்பட வேண்டும் என்பதை இந்த நாட்களில் தேவன் தெளிவாக திட்டவட்டமாக இந்த நாட்களில் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, என்னென்ன காரியத்தை நீங்கள் ஊழியத்தில் இந்த நாட்களில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் அந்த இடத்திலே தெளிவாக இந்த நாட்களை அங்கே அவர்களுக்கு கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை, சமாதானத்தில் அங்கே செய்தியை இந்த நாட்களை ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாக தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை தன்னுடைய சீசர்களுக்கு அங்கே சொல்லுகிறது மட்டுமல்ல, பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களை அங்கே அவர்கள் மூலமாக இந்த நாட்களில் சுகத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் இந்த நாட்களில் கொடுத்து விட்டுத்தான் இந்த 19வது வசனத்தில் இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிறார். இந்த நாட்களில் எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை ரொம்ப கவனமா பாருங்கள், மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்கள் அந்த அதிகாரத்தையும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே கொடுக்கிறது மட்டுமல்ல சொல்லுகிறார். அங்கே எப்படின்னு சொன்னால் உங்களை சேதப்படுத்தாது, அந்த காரியங்கள் ஒன்றும் இந்த நாட்களை உங்களை சேதப்படுத்தாது என்ற ஒரு அதிகாரத்தையும் கொடுத்து ஒரு நல்ல மேய்ப்பன் தன்னுடைய சீஷர்களை உருவாக்கி அனுப்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஆண்டவரை போல் ஒரு நல்ல மேய்ப்பன் ஒருவரும் இல்லை என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே எப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களில் நடக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவரை சொல்லுகிறார் இந்த நாட்களிலே, அதாவது பணப்பையையோ ஒரு காரியத்தை இந்த நாட்களில் கொண்டு செல்லாதீர்கள், போய் இந்த நாட்களிலே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு பிரசங்கிங்கள், அறிவியுங்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அவர்கள் என்னத்தை செய்கிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக ஒரு உபதேசத்தை சொல்லியோ அல்லது இப்படியாக இந்த நாட்களிலே அதாவது ஊழியக்காரர்களை உருவாக்கியோ இந்த நாட்களிலே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கட்டும்படியாக அனுப்புகிற காரியம் இன்றைய நாட்களிலே குறைந்து விட்டது. ஏனென்றால் இன்றைய நாட்களிலே அந்த பணப்பை தான் முக்கியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பணப்பையை வைத்திருந்த யூதாஸ்கரியத்துடைய நிலை எப்படியாக அந்த முடிவு வந்தது என்பதை வேதத்திலே தெளிவாக அந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாக ஆண்டவர் உங்களை அழைத்திருந்தால் பணத்தையோ பொருளையோ வஸ்திரங்களை குறித்தோ அல்லது நாட்களில் என்ன காரியத்தை கொண்டு வேண்டும் என்பதை குறித்தோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட காரியத்தின்படி இந்த நாட்களில் நீங்கள் நடந்த அந்த ஊழியத்தை செய்வீர்களா இருந்தால் ஆண்டவர் இந்த நாட்களில் சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சுவிசேஷத்தை எப்படியாக பட்டணங்களிலே கிராமங்களிலே போய் பிரசங்கிக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக கற்றுக்கொண்டு இந்த நாட்களை நடப்போமா இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த நாட்களை கட்டி எழுப்பலாம். ஆண்டோட வருகை சமீபமாக இருக்கிறபடினால் இன்றைய நாட்களே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு வார்த்தைகளின்படி நடக்கிற வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக என்று ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே கனம் துதி மகிமை உண்டாவதாக. வேத வார்த்தையின்படி கற்றுக்கொண்டு இந்த அதிகாரத்தை கற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு புறப்பட்டு போங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆத்தும ஆதாயம் தருவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.